Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஜஸ்ட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை முடித்த பிறகு ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நியர்லி ஒரு 5 எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிற குவார்ட்டர்லி எக்ஸாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போனீங்கன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் நம்ம வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பழகிட்டோம். ஓரல் டெஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 1 மார்க்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இல்லாமல். அப்போது அதில் வந்து நமக்கு வந்து ஃபோக்கஸ் என்னென்னா 1 மார்க்ஸில் எந்த ஒரு 1 மார்க்ஸ்லேயும் தப்பு பண்ணக்கூடாது. 14 மார்க்ஸ் அப்படியே வந்துடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனி 10 கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸில் அல்ஜீப்ரா அதிகமாக வரும் உங்களுக்கு. ஸோ அல்ஜீப்ரா கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 மார்க்ஸில் நமக்கு 1 மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. ஒன்ஸ் ட்வைஸ் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ மேக்ஸில் வந்து நமக்கு வந்து அல்ஜீப்ராக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அதிலேருந்து நிறைய கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கம்பல்சரி வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் அண்ட் தென் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கிராஃப் இருந்தால் கிராஃப் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த வென் டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் எதெல்லாம் இருக்கோ அதுக்கடுத்து வென் டயக்ராம்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அவங்க ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் குவிட் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் கண்டிப்பாக வரும் இல்லைங்களா. வென் டயக்ராம் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி அல்ஜீப்ரா சாப்டர் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் வந்து அல்ஜீப்ரா சாப்டரில். ஏன்னா அதில் வந்து ஜாஸ்தி வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அதனால் அல்ஜீப்ரா சாப்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அது போக நமக்கு கிராஃப் இருக்குது, ஜியாமெட்ரி இருக்குது. ஸோ கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி இதில் வந்து மார்க்ஸ் நமக்கு லூஸ் ஆகக்கூடாது. 16 மார்க்ஸ் வந்துடணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி. ஸோ 16 + 1 மார்க் 14 30 மார்க்ஸ் வந்துடுதுங்களா. அதுக்கடுத்து 2 மார்க் 5 மார்க்லலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்ததை நீங்கள் கவர் பண்ணாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் எல்லாமே வந்து சொல்கிறேன். நான் இந்த இதில் தான் மேம் இருக்கேன், இதில் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.